வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ரெசிபியாக ரோஸ் சிரப் சேர்த்து அருமையான டேஸ்ட்டில் புட்டிங் செஞ்சுருக்கோம். இதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ரோஸ் சிரப் புட்டிங் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இப்போ 8 கிராம் அளவில் அகரகர் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சிடலாம். பால் காயிற வரைக்கும் இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ 3 டீஸ்பூன் அளவில் பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதை பால் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். அப்படியே சேர்த்தோம்னா கட்டி ஆகிடும். கரைச்சிக்கிட்டு சேர்த்தோம்னா ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் 100 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மில்க் பவுடரை இதில் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டுக்காக சேர்க்கறது. இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற அகரகரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாலோட இந்த அகரகரை. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதில் ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் சிரப் சேர்த்து செய்கிற எல்லா ரெசிபீஸுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியானதும் கூட. நல்லா சம்மருக்கு செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சிரப் சேர்த்துக்கோங்க. ரோஸ் சிரப்பில் சுகர் சேர்த்து இருக்கும், அதனால் கவனமாக பார்த்து உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி இந்த கப்பில் சேர்த்துட்டோம். இதை ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலையோ நம்ம வச்சுட்டு எடுத்தோம்னா நல்லா வரும் எடுக்கிறதுக்கு. இதை 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இதை 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். அருமையாக வந்திருக்கு. அருமையான டேஸ்ட்டில் ரோஸ் சிரப் சேர்த்து புட்டிங் செஞ்சுருக்கோம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கூலிங்காகவும் இருக்கும். சம்மர் சீசனில் சேர்த்துக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ரோஸ் சிரப் சேர்த்து இந்த மாதிரி புட்டிங் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.